ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடன். இன்னைக்கு நம்ம எது பற்றி பார்க்க போறோம்னா கலர் சென்சார் பற்றி பார்க்கலாம். ஸோ கலர் கலர் சென்சார் பற்றி பார்க்கலாம். சரி, கலர் சென்சார் வந்து மெயினாக கலரை டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எந்த மாதிரி கலர்ஸை டிடெக்ட் பண்ணும்? ஆர்ஜிபி எல்இடின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. லைக் வந்து ரெட், க்ரீன், ப்ளூ, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து அது வந்து லைட்டை வந்து எமிட் பண்ணும். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கலர் சென்சார் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட், க்ரீன், ப்ளூங்கிற ஒரு எல்இடி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது எப்படி எப்படி வந்து டிடெக்ட் பண்ணுது, எப்படி வந்து கலர்ஸை டிடெக்ட் பண்ணுது அப்படின்னா, லைக் வந்து இது வந்து ஒரு த்ரீ டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணிருக்கோம். ஒன்று வந்து எலிமினேட்டிங் த சர்ஃபேஸ் ஆஃப் த மெட்டீரியல். எந்த சர்ஃபேஸும் அந்த சர்ஃபேஸ் வந்து எலிமினேட் பண்ணும், அதாவது இது பண்ணும், கண்டுபிடிக்கும். எலிமினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகே, இலுமினேட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? கலரை டிடெக்ட் பண்ணும். ஓகே, என்ன கலருங்கிறது டிடெக்ட் பண்ணும். ஓகே, அடுத்து என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வந்து அது வந்து எமிட் பண்ணும். கலரை வந்து எமிட் பண்ணும். ஸோ இது எப்படி ஆகுது, என்ன கலருங்கிறது எப்படி அது டிடெக்ட் பண்ணும்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரெட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 580 நேனோமீட்டர் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கிரீனுக்கு பார்த்தீங்கன்னா 550 நேனோமீட்டர் உள்ள கான்ஸ்டன்ட் தான் ஆர்ஜிபி எல்இடியில். அதே மாதிரி ப்ளூ பார்த்தீங்கன்னா 450 நேனோமீட்டர். அக்கார்டிங் டு த வேவ் லென்த் அக்கார்டிங் டு த வேவ் லென்த் த கலர் இஸ் டு பி டிடெக்டட். ஸோ அது டிடெக்ட் பண்ணல எவ்வளோ வேவ் லென்த்துங்கிறது அது கண்டுபிடிக்கும். கண்டுபிடிச்சோடனே எவ்வளோ வேவ் லென்த்துன்னு அது கண்டுபிடிச்சோடனே எவ்வளோ வேவ் லென்த்துன்னு கண்டுபிடிச்சோடனே அது வந்து கலரை டிடெக்ட் வந்து லைட்டை வந்து என்னவா மாற்றிடும், வோல்டேஜ் சிக்னலாக மாற்றிடும். வோல்டேஜ் சிக்னலாக மாற்றிட்டு அதை வந்து கலர் டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலர்ஸ்.